புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக பொறுப்பாளர் AKS செல்வராஜ் MLA பவானிசாகர் தொகுதிக்கு வருகை தந்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கனகராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் கனகராஜ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், எது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் KS செங்கோட்டையன் கருத்து தெரிவித்த நிலையில் அவர் தனது கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்தது. இதைத் தொடர்ந்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்தியூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேற்கு மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட பொறுப்பாளராக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த MLA AKS செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டார். அவர் நியமனம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று முதல் முறையாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறார். முன்னதாக பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்ட அவர் அதைத் தொடர்ந்து சத்தியமங்கலத்தில் உள்ள பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வந்தபோது பவானிசாகர் MLA, பண்ணாரி மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தனர். இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்த மாவட்ட பொறுப்பாளர் AKS செல்வராஜ் கட்சி தற்போது வந்து தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்தும் அது தொடர்பாக பூத் கமிட்டிகள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என நிர்வாகிகளிடம் கலந்தாலோசனை செய்துவிட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளையும், அதாவது ஒன்றிய, நகர மற்றும் பேரூர் நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வரவழைத்து அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கட்சியில் புறநகர் மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் கட்சி நிர்வாகிகளிடையே எந்த அதிருப்தி இல்லை எனவும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியாக கட்சி பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.